மாமா ஆ. ஐ லவ் யூ மாமா. எதுக்கு மாப்பிள்ள? இவ்வளோ அழகான பொண்ணை பெத்து எனக்கு கட்டி கொடுத்ததுக்கு. சீரியஸ் ஐ லவ் யூ மாமா. இது வரைக்கும் என் பொண்ணை என்ன தவிர அழகுன்னு யாரும் சொன்னதில்ல மாப்பிள்ள. அந்த அழகெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது மாமா, அதெல்லாம் உணர்ந்து தெரிஞ்சுக்கிற அழகு. அது ஒரு தகப்பனாலையும் கணவனாலையும் மட்டும்தான் உணர முடியும். மாப்பிள்ள இதுக்காக ஒரு பெட்டு. போடுங்க மாமா. மாப்பிள்ள மாமா கிஃப்டா கலக்குறீங்க மாமா நீங்க. இப்படி செலவு பண்றதுக்கு உன் புருஷனுக்கு காசு எங்க இருந்துடி வந்தது? இதெல்லாம் எதுக்கு மாமா? கொடைக்கு புது துணி கொடுக்கறது ஒரு முறை மாப்பிள்ள. உங்க தகுதிக்கு ஏத்தது மாதிரி என்னால வாங்கி கொடுக்க முடியல, என் சக்திக்கு ஏத்தது மாதிரி வாங்கியிருக்கேன். இத என் மன திருப்திக்காக வாங்கிக்கங்க. நீங்க எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. எனக்கு மட்டும் இல்ல, பாரதி மாமாவுக்கும் இது சந்தோஷம் தான். இத வாங்கிங்க மாப்பிள்ள. மாமா இந்த மாதிரி புது துணி கொடுக்கும்போது தம்பதியா சேர்ந்து நின்று தான் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க மட்டும் கொடுக்கறத பார்த்தா அத்தைக்கு விருப்பம் இல்லைன்னு தோணுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள, இங்க எல்லாத்தையும் அவர் தானே செஞ்சிட்டு இருக்காரு. அதே நான் ஒதுங்கி நிக்கிறேன். அதான் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம்ல அத்தை, ஒதுங்காதீங்க வாங்க. கண்ணுமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்க மாப்பிள்ள, நல்லா இருக்க. அடா 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 அடாடா, இது என் அக்காவான்னு எனக்கே சந்தேகமா இருக்கே. மாப்பிள்ள நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. உப்பு தண்ணியில போடுற தேத்தா கொட்டை மாதிரி உங்களுக்கு வசந்த மனசு. ஐயோ இதாங்க மாப்பிள்ள, சேர்ந்து வாங்கி. கண்ணுமா வா. மாப்பிள்ள உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதையாவது வாங்கி கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு தான் எனக்கு ஆசை. நீங்க எதுவுமே வாங்கி கொடுக்காததான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. அப்படி போடுங்க மாப்பிள்ள, நீங்க மெல்ல மெல்ல இந்த குடும்பத்தோட சூப்பர் ஸ்டாரா வசந்துட்டு வரீங்க. எங்க கண்ணம்மா பண்ண புண்ணியத்துல எங்க குடும்பத்துக்கே இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு கிடைச்சிருக்கு. கண்ணம்மா, மாப்பிள்ளைக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல. உனக்கு கொலுசு வாங்கணுமா? உன் கல்யாணத்துக்கு நான் எந்த சீரும் செய்யல, இத வாங்கிக்கம்மா. ஐ கொலுசு ரொம்ப நல்லா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷம்மா. நான் வேணா போட்டு விட்டுமா? இது மிகவும் சிறப்பு.
மாப்பிள என் மனசை புரிஞ்சு நடந்துக்கிறீங்க மாப்பிள. நான் அவ காலில் போட்டு அழகு பார்க்கணும்னு நினைச்சேன். ரொம்ப நல்லா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம், பாரதி மாமா சூப்பரா இருக்கீங்க பாரதி மாமா. குங்குமம் உங்களுக்கு செம்மையா செட் ஆயிருக்கு. இப்போ நீங்க நிக்கிற ஸ்டைல பார்த்தா மறுபடியும் கல்யாணமான மேடையில 2வது கல்யாணத்துக்கு நிக்கிற மாதிரி இருக்கே. அப்ப நாங்க அப்படியே கிளம்புறோம் மாமா. அதுக்குள்ள என்ன அவசரம் மாப்பிள? நாங்கெல்லாம் நாளைக்கு தான் கிளம்புறதா பிளான் பண்ணியிருக்கோம். நீங்களும் இருந்துட்டு போலாமே. இல்ல மாமா, ஹாஸ்பிட்டல் போகணும். ஏற்கனவே 4 நாள் ஆச்சு. ஆபரேஷன்லாம் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அது எப்படி புது ட்ரெஸ் போட்டுக்காம போவீங்க? இந்த ட்ரெஸ் எல்லாம் நாங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது போட்டுப்போம். அதெல்லாம் செல்லாது. இப்பவே போடணும், இங்கே போடணும். அது ஒரு சம்பிரதாயம். ஆமா தானே மாமா? ஆமா ஆமா ஆமா, அது ஒரு சம்பிரதாயம் மாப்ள. அஞ்சலி சொன்னா கரெக்டா இருக்கும். ஆமா மாமா, அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டு காட்டினா அவர் சந்தோஷப்படுவார்ல. சரி. என்ன கண்ணம்மா, இப்பவே புருஷனை கைக்குள்ள போட்ட போல இருக்க. நீ என்ன சொன்னாலும் அவர் தலையாட்டுறாரு. சரி, வெக்கப்பட்டதெல்லாம் போதும். இத புடி, போய் மாத்திட்டு வாங்க. போய் மாத்திட்டு வந்துடுறோம். சரிங்க மாப்பிள. பார்த்து. ஏய், வாவ், நல்லா இருக்கே இது. சிறப்பு. நல்லா இருக்கு மாப்பிள. எங்களை ஐயோ ஆசீர்வாதம் மாப்பிள, நல்லா இருங்க மாப்பிள. என்ன மாப்பிள நீங்க மனுஷங்க காலில் தெய்வம் விழக்கூடாது மாப்பிள. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து சிறப்பான கொடை இந்த கொடை தான் மாப்பிள. ஆமா ஆமா, எங்க அக்காவை கட்டிக்கிட்ட நாள்ல இருந்து நானும் உன்னை பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ மகிழ்ச்சியா இருந்தது இந்த 4 நாள் தான். ம், பாரதி மாமா அப்படியே நில்லுங்க, நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்படி போயிட்டு வரோம் மாமா. சரிங்க மாப்பிள. எல்லாரும் இருங்க, ஆ. நாங்க போயிட்டு வரோம். பாய். இரு, நான் எடுத்து வரேன். நீ வா. பாரதி மாமா என்ன மறந்துட மாட்டீங்களே? வாங்க மாப்பிள. விளையாட்டு புள்ள இது. என் கூட ஜோடியா இருக்க வேண்டிய நீ அந்த கண்ணம்மா கூட போயிட்டு இருக்க. உன்னை சும்மா விட மாட்டேன் மாமா. எங்க பத்த வச்சா எப்படி வெடிக்கும்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையே வெடிச்சு சிதற மாதிரி நான் பத்த வைக்கிறேன். ஏய், என்ன சௌந்தர்யா, இன்னும் தூங்காம அப்படியே என்ன யோசிச்சுட்டு இருக்க? தூக்கம் வரலன்னு சொல்றதா இல்ல துக்கம் வந்திருக்குன்னு சொல்றதா? என்ன? நீங்க என்ன கவனிக்கிற லட்சணம் அவ்வளவுதான். நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு என்ன கவலை? கவலை எல்லாம் எதுவும் இல்ல. நான் திருவிழா கொண்டாட்டத்துல இருக்கேன். போதுமா? ஓஹோ, பாரதி இன்னும் வீட்டுக்கு வரலங்கிற கவலையா? கவலையெல்லாம் எதுவும் இல்ல. வீட்டையும் நம்மளையும் ஹாஸ்பிட்டலையும் மறந்திருக்கான்னா அவன் ரொம்ப மாறிட்டான் தானேங்க அர்த்தம். சௌந்தர்யா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்மளுக்கு கல்யாணம் ஆன புதுசுல நம்ம 2 பேருமே ஒமர் முக்தார் படத்துக்கு போயிட்டு அப்படியே டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு லேட் நைட் தான் போனோம். அப்போ உன்ன மாதிரியே தான் எங்க அம்மா படபடப்போட இருந்தாங்க. இதுக்கு பேரு மாமியார் போபியான்னு சொல்லுவாங்க. வாய் மூடுங்க. நான் என் பிள்ளைய பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கேங்க. கோவில் திருவிழான்னு கிளம்பி போய் 4 நாள் ஆகுது. வந்துருவான் சௌந்தர்யா, இன்னைக்கே வரேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் அவன் வரல. வந்துருவான். உங்க அப்பா சமக்காரிக்கு. பாத்தியா,
வாடா. வாடா. பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுப்பா. என்னடா வெயிட் போட்ட போல இருக்கு? சாப்பிட்டீங்களா? இல்ல இல்ல, நீ வருவேங்கிறதுக்காக தான் வயித்த காய போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்னடா இது கலரு? கன்றாவியா? ச்சே, கண்ணே கூசுதுப்பா. சௌந்தர்யா, ஓஹோ, கிராமத்து திருவிழாவுக்கு உன் மாமனாரோட கிஃப்டா? ஆமாம்மா. ஏங்க, நம்ம புள்ளைய இப்படி என்னைக்காவது இவ்ளோ அழகா பாத்திருக்கீங்களா? ஏன்? நான் பார்த்ததே இல்லைங்க. இப்படி ஒரு அழக என் புள்ளைகிட்ட இருந்து கண்டுபிடிச்ச அந்த மகா அனுபவமிக்க மனுஷனுக்கு கோடி நமஸ்காரங்கள். அம்மா, அவங்கவுங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி பரிசு கொடுப்பாங்க. கொடுக்குற பரிசுக்கு விலை பார்க்க கூடாதுமா. ஓ, அப்படியாப்பா? சரி, ஒரு நிமிஷம் இரு. ஏய், இந்தா குடி. ஏதோ என் தகுதிக்கு தக்க மாதிரி இந்த சூட்டை வாங்கி வச்சிருக்கேன். பிறந்த நாள் அன்னைக்கு திருவிழாவுக்கு போற புது பழக்கத்தை நீ ஏற்படுத்தியிருக்கலாம்ப்பா. ஆனா நான் என்னோட பழக்கத்தை மாத்திக்க முடியாதுல்ல, அதான் உனக்கு இந்த சூட்டை வாங்கி வச்சேன். உங்க தகுதிக்கு ஏத்தது மாதிரி என்னால வாங்கி கொடுக்க முடியல. என் சக்திக்கு ஏத்தது மாதிரி வாங்கியிருக்கேன். இத என் மன திருப்திக்காக வாங்கிக்கிங்க. போட்டுக்கடா. எனக்கு என்னமோ இது ரெண்டுல பெரிய வித்தியாசம் இருக்கிறதா தெரியல. அது அன்பால வாங்கி கொடுத்தது, இது அன்பு பிளஸ் ஆடம்பரம் சேர்த்து வாங்கி கொடுத்தது. போட்டுக்க. தேங்க்ஸ்மா. வரேன்ப்பா. எதுக்கு அப்படி சொன்னீங்க? அம்மா பையன் அன்புக்கு மத்தியில ஆடம்பரங்கிற சொல் எதுக்கு வருது? இத வேற எப்படி சொல்றது? பெண் ஆதிக்கம்னு சொல்லட்டுமா? நான் ஒன்னும் ஆதிக்கம் செலுத்தலைங்க. இந்த உயரத்தை அடையறதுக்கு நம்ம நிறைய பாடுபட்டிருக்கோங்க. டக்குன்னு நம்மளோட மரியாதைய பிளாட்ஃபாரத்துல கொண்டு போய் நிறுத்திடக்கூடாதுங்க. நான் பிளாட்ஃபாரத்துல இருக்க வேண்டியவங்களை கூட்டிட்டு வந்து ஏன் வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கேங்க? என்னையா நீங்க ஆதிக்கம் செலுத்துறவன் சொல்றீங்க? இந்த பேச்சு தான் அகம் சௌந்தர்யா. இங்க யாருக்குமே இவங்க இங்கங்க தான் இருக்கணும்ன்ற வரமுறை எதுவுமே கிடையாது. காலம் சுழன்றுச்சுன்னா யார் வேணாலும் எந்த உயரத்துக்கு வேணாலும் போலாம். அதே சமயம் பாதாளத்திலையும் விழலாம். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி பேச்சை நிறுத்து. ஓ, இப்ப நீங்க அவ சப்போர்ட்டர் இல்ல, அப்படிதான் பேசுவீங்க. அப்படி இல்லம்மா, உன் பிஹேவியர்ல தான் தப்பு இருக்கு, புரிஞ்சுக்க. ஒவ்வொரு அம்மாவும் தாங்கிட்ட இருந்து தான் மகனை பிரிச்சு கூட்டிட்டு போற ராட்சசியா தான் ஒரு மருமகளை நினைப்பாங்க. உன் மனசுலயும் அப்படி ஒரு எண்ணம் இருந்தா தப்பு இல்ல, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவ மேல இருக்கிற வன்மத்துல உன் மகனை நீ உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி வைக்கிற. ஒவ்வொரு அம்மாவும்
தாங்கிட்ட இருந்து தான் மகனை பிரிச்சு கூட்டிட்டு போற ராட்சசியா தான் ஒரு மருமகளை நினைப்பாங்க. உன் மனசுலயும் அப்படி ஒரு எண்ணம் இருந்தா தப்பில்ல, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவ மேல இருக்கிற வன்மத்துல உன் மகனை நீ உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி வைக்கிற. என்னது? என்ன சொல்றீங்க? நான் விலைக்கு வைக்கிறேனா? அவன் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம்னு சொன்னேன். ஆனா அவன் மாமனார் வீட்டுல திருவிழான்னு கிளம்பி போயிட்டான். அப்ப கூட நான் தடுக்கலையேங்க. போயிட்டு வரட்டும் தான் நான் விட்டுட்டேன். சௌந்தர்யா, நீ தடுத்திருந்தேன்னா நிச்சயமா அவன் போயிருக்க மாட்டான். அவன் போயிருக்க மாட்டான். ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவன் மாமனார் வீட்டுக்கு போறத நான் தடுத்துட்டேன்னு சொல்லுவீங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லாம அந்த அழகிய கட்டிட்டு வந்து நின்னா. ஏண்டா பாரதி இப்படி பண்ணேன்னு நீங்க ஒரு வார்த்தை அவனை கேட்டீங்களா? வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன்னு நான் சொன்னப்போ பேப்பர்ல அப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்தான். அப்ப கூட ஒரு வார்த்தை நீங்க அவனை அதட்ட முடிஞ்சுதா? நீ பண்ணது தப்புன்னு உங்களால சொல்ல முடிஞ்சதா? குடும்ப மானமும் கௌரவமும் வீதிக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்தேன். அப்படி இருந்தோம் நான் உங்களை விலைக்கு வைக்கிறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? இவ்வளவு இறங்கி வர்றது ரொம்ப அழகான விஷயம் சௌந்தர்யா. இங்க பார், ஒருத்தரோட இல்லாமையோ இயலாமையோ எப்பவும் குத்தி காட்ட கூடாது. சம்பந்தி வீட்ல ஆசையா தந்தத நம்ம சந்தோஷமா கொண்டாட்டத்தோட ஏத்துக்கணுமே தவிர அத விமர்சனம் செய்யக்கூடாது. இத பார் சௌந்தர்யா, நீ நாவடக்கத்தோட இருந்தேன்னு வையேன், உன்னை விட சிறந்த மாமியார் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. நான் ஏங்க அடக்கணும்? நான் அவனை எப்படி எல்லாம் வளர்த்தேன். அவன் பிறந்தப்போ நம்ம தனியா வந்துட்டோம். யாரோட உதவியும் இல்லாம நானே அவனை வளர்க்கணும்னு நினைச்சேன். இந்த உலகத்துல என்ன விட யாரும் ஒரு பிள்ளைய அப்படி சிறப்பா வளர்த்துற கூடாதுன்னு அவனுக்காக நான் நிறைய படிச்சேங்க. ஒவ்வொரு வேளைக்கும் என்னென்ன உணவு, அதை எப்படி எப்படி கொடுக்கணும்னு தேடி தேடி படிச்சு அத கவனமா கொடுத்து அவனை வளர்த்தேங்க. அவன் வளர வளர அவனுக்கு எல்லாமே இன்டர்நேஷனல் குவாலிட்டி உள்ள ட்ரெஸ்ஸா போட்டு அவனுக்கு அழகு பார்த்தேங்க. 8 வயசுல அவனுக்குன்னு தனியா இந்த வீட்ல கார் இருந்துச்சு. அவனை கவனிச்சுக்க தனித்தனியா ஆளுங்க இருந்தாங்க. இதெல்லாமே நீங்க செய்யல, நான் தான் செஞ்சேன். இதெல்லாம் நினைச்சு பார்த்தா மனசு வலிக்குதுங்க. எல்லாத்தையும் பெஸ்டா அவனுக்கு வாங்கி கொடுத்து அவனை அழகு பார்த்து வளர்த்த என்ன அவன் மதிக்காம இன்னைக்கு அவன் லோ கிளாஸான ஒரு லைஃபுக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு என் புள்ளைய அவ இறக்கி விட்டுட்டாங்க. அந்த கோபம், அந்த ஆத்திரம் என் நடத்தையில, என் பேச்சுல எல்லாம் அது ரிஃப்ளெக்ட் ஆகதாங்க செய்யும். இதுல என்ன தப்பு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. சரி, இப்போ உங்க புள்ள இருக்கிற நிலைமையை பாக்குறீங்களா?